ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வெஜ் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெஜ் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு போட்டுக்கலாம். இது வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் ரோஜா இதழ், அப்புறம் அன்னாச்சி மொக்கு, அதாவது பிரியாணி தாளிப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டுக்கலாங்க. அது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி டைப்லேயே வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க, அது கூட போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நேரம் வணங்க தேவையில்லை, லைட்டாக வணங்கினா போதும். 2 தக்காளி எல்லாம் போட்டு லைட்டாக வணக்கிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லைங்க, லைட்டாக வணங்கினா போதும். அது கூட இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க, குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டும் பச்சை வாசம் போக நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, லைட்டாக வணக்கிட்டு அது கூட நம்ம என்னென்னலாம் வெஜிடபிள் வெட்டி வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட கேரட், பீன்ஸ், பீட்ரூட்டு, குடமிளகா இந்த 4 பொருள் வந்து சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் நைட்டு பட்டாணி ஊற வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா காயுமே வந்து வணங்கின வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் லைட்டாக வேக வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோடு பார்த்திங்கன்னா நம்ம குட்டி சோயா சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதுங்க. அப்படியே எடுத்து புழிஞ்சு நம்ம இது கூட போட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் ஸ்டைலாக இருக்கும் பார்க்குறக்கு. பீன்ஸும் அதேமாதிரி தான் கிராஸாக கட் பண்ணி போடலாம். கேரளாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வெஜிடபிள் புலாவெலாம் இருக்கும். கேரட் பீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. சாப்பிட்றக்கே வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும், அதேமாதிரி சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க காய்கெல்லாம், அதனால் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம காய்க்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க. ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சாச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுறலாங்க. இது கூட சாப்பாடு சேர்த்துக்கலாங்க. சாப்பாடு வந்து சூடாக வச்சு நீங்கள் ஆற வச்சு இதற்குள்ளே போட்டு கிளறினாலும் சரி, இல்லை மதியானம் வச்ச சாப்பாட்டை ஈவினிங் வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சரிங்க, நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு வந்து வெஜிடபிள்ஸோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க. இது கூட நீங்கள் பெப்பர் தூள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய சமையல். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் வந்து மேலே விட்டு கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். பூஜா ஸ்டைல் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.